வெல்கம் டு தங்கரத்னம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் டிஷ் தான். நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய், தக்காளி, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நீளமாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு உடைச்சது, மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஊற வச்ச புளி, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், வரமிளகாய்த்தூள். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா சிகப்பாகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்சுருந்து இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த நண்டை சேர்த்துடலாம். நண்டு நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை ஊற்றிடலாம். புளித்தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. நான் செய்கிற ஒவ்வொரு டிஷ்லேயும் ஒவ்வொன்றையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு சூப்பராக வரும். நான் போடுற எல்லா டிஷ்ஷுமே உங்களுக்கு சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நண்டு வேகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. நண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.